இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் கூட பேசுங்க பாட்டி. பாட்டி நீங்க எழுந்திருச்சு லக்ஷ்மி நீ நல்லா இருக்கியா லக்ஷ்மின்னு கேளுங்க பாட்டி. எழுந்திரீங்க பாட்டி, எழுந்திரீங்க பாட்டி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் அழுதா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். எழுந்து என்ன அழாதன்னு சொல்லுங்க பாட்டி. எழுந்துறீங்க பாட்டி, எழுந்துறீங்க பாட்டி. கண்ணு திறந்து பாருங்க பாட்டி, நம்ம லட்சு வந்திருக்கா பாட்டி. உன்னை பார்க்க வந்திருக்கா பாட்டி. எந்திரி பாட்டி. டேய் பசுபதி, நேரம் ஆயிட்டே இருக்கடா. இன்னும் அந்த லக்ஷ்மி இங்க வந்த பாட்டை காணுமே. குட்டி அவளுக்கு போன் பண்ணி பேசின நேரத்துக்கு அவ சொன்ன மாதிரி வந்திருக்கணுமே. ஆனா ஏன் இன்னும் வரல? வந்துருவா மாமா. ஏமா அவ வர்றப்ப அவ கழுத்துல தாலி கட்டினானே அவனும் வருவானா? இல்லடா, அவன் வர மாதிரி தெரியல. ஏன்னா குட்டி போன்ல பேசுறப்போ அவன் மட்டும்தான் வர மாதிரி பேசினான். அவன் வரட்டும், வரட்டும்க்கா. வந்தாதானே இருக்கு அவனுக்கு கச்சேரி. அன்னைக்கு அவனுக்கு நல்ல நேரம். என் குறியில இருந்து தப்பிச்சு என் முகத்துல சேர வாரி பூசிட்டு போயிட்டான். இன்னைக்கு வரட்டும். அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடுறான் பாருங்க அவனை. அவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்தெறிஞ்சு என் கையால் அவ கழுத்துல தாலியை கட்டுற. மா நீ என்னமா யோசிக்கிற? இல்ல, இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது குட்டி போன்ல லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அத நான் பார்த்ததே அவன் பார்த்ததா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குடா. என்ன சொல்றக்கா? இந்த விஷயத்தை அப்பயே சொல்லிருக்கலாம்ல, இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு இப்ப யோசிக்கிறப்பதான் அந்த சந்தேகமே வந்துச்சு. ஒரு நிமிஷம் இரு. டேய், அந்த குட்டி நம்ம எல்லாரையும் கோமாளியாக்கிட்டான். அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்திருக்காங்க. அது தெரியாம நம்ம இங்க வந்து நிக்கிறோம்டா. அக்கா, எப்படிக்கா இந்த விஷயத்தை நீ உறுதி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடா, அவன் போன் பேசுறப்போ எதிரில இருந்த கண்ணாடியில என்ன பாத்துக்கிட்டே தானே பேசியிருக்கிறான். அப்படின்னா அவன் போன் பேசுறத நான் கேட்கணும்னு திட்டம் போட்டு தானே நடிச்சிருக்கான். சரிக்கா, நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா அவன் எதுக்கு அந்த மாதிரி பேசியிருக்கணும்? ஏய், இன்னுமாடா உனக்கு புரியல? நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசியிருக்கணும்.